நம்ம பாக்கியை பார்த்துட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டெல்லாம் போயிட்டாலுமே வந்துட்டு தோண்டு போகாமல் சரி பிஸ்னஸ் தான் போயிடுச்சு, நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு இதவே நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இப்படியே முடங்கி போயிடுவோம், அதனால் வந்துட்டு இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிட்டு சரி திருப்பி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு ஜீரோலேருந்து தானே ஆரம்பித்தோம், அதனால தானே இவ்வளோ சக்ஸஸ் வந்துச்சு, திருப்பியும் அதே மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விளம்பரத்தில் வர ஆடெல்லாம் பார்த்துட்டு எந்தெந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாமே வந்து செக் பண்ணி அதை பண்ணுறாங்க. அதை விஷயத்தை பார்த்திங்கன்னா செல்விக்கிட்டேன்னு சொல்ல செல்வியுமே சரிக்கா நானும் வந்தாடுறேன் அப்படின்ட்டு 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டாக பார்த்திங்கன்னா போயிட்டு கேட்குறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு யாருமே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் கொடுக்குற மாதிரி ஐடியாவே இல்லை. சரி இதோட விட்டுறக்கூடாதுக்கா, நீங்கள் வேறு எதுனா இருந்தால் கூட பாரு, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டனா ரெஸ்டாரண்ட் யாரன்னா ரெண்ட் கொடுறாங்களா அப்படின்னு சொல்லி நான் விசாரிக்கிறேன், நம்ம திருப்பியும் பழைய மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்க்கா அப்படின்ற மாதிரி சொல்ல சூப்பர் செல்வி, நானும் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இனிமேல் வந்துட்டு வீட்லேயும் உக்காந்துருந்தோம்னா அவ்வளோதான், நம்மளை அடிமையாக்கி அப்படி பழைய மாதிரி வீட்லேயே மற வச்சுருவாங்க. அது மட்டும் நடக்கக்கூடாது, நம்ம பழைய மாதிரி பிஸ்னஸ் திருப்பி ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிக்கா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செல்வியும் தனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டனா வந்து ரெஸ்டாரண்ட் எதனா ரெண்ட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தெரிய வர ஈஸியாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ஏன் பாக்கி இப்போ தான் வந்துட்டு எல்லாத்தையும் முழுகிட்டு வந்துட்டு அமைதியாக வீட்டில் உட்காந்து இருக்கிறத விட்டு போட்டு திருப்பியும் பழைய மாதிரி ரெஸ்டாரண்ட்டு அது இதுன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டியா, ஏன் உனக்கு கொஞ்ச நாள் கூட வந்து வீட்டில் சும்மா இருக்க முடியாதா, எதுக்காக திருப்பி நீ ஓடி ஓடி உழைக்கணும், எல்லாருமே வந்துட்டு செட்டில் ஆகிட்டாங்கல்ல, உன் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, பசங்களும் வந்துட்டு நல்ல நிலைமையில் இருக்காங்க, உன் பசங்க தான் உன்னை நல்லா பச்சு பார்த்துருன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அப்படி இருக்கும்போது நீ என்னத்துக்கு வந்து ஒரு வேலைன்னு சொல்லி ஓடணும், அமைதியாக இந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் சாப்பிட்டு ஏதோ கோயில் குளம் சுற்றணுமா அப்படி ஜாலியாக இருந்தோமா அப்படி இருந்தா உன்னை யார் இப்படியெல்லாம் செய்ய சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இதை கேட்ட உடனே பாக்கிய பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் எடுத்துங்க. அத்தை எனக்கு வந்துட்டு வீட்டிலே இருக்க முடங்கி கிடக்க என்னால் பிடிக்க முடியாது, நான் வந்து சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாத ஒரு முறை சொந்த காலில் நின்று பழகிட்டோம்னா திருப்பியும் அந்த பழக்கம் தான் வரும், நான் வந்துட்டு இனிமேல் வந்து வீட்டிலே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இருந்தாலும் ஈஸ்வரி பார்த்திங்கன்னா விடாமல் ஒரே பிடிவாதமாக இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மெல்லுது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ.